அதிமுக சார்பில் முதலமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் திமுக ஐக்கியமாக இருக்காரு. இது எப்படி சார்? 3 முறை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி செய்த பொழுது முதலமைச்சராக இருந்தவர். அந்த 3 முறை முதலமைச்சராக இருந்த அவர் அந்த இயக்கத்தை, தனக்கு வாழ்வளித்த அந்த இயக்கத்தை, தனக்கு அடையாளம் காட்டிய அந்த இயக்கத்தை, தன்னை ஒரு மனிதனாக உருவாக்கிய அந்த இயக்கத்தின் தலைவரான புரட்சி தலைவி அம்மா அவர்களை மறந்து சுயநலமே என்னுடைய வாழ்க்கை என்பதை உலகிற்கு காட்டுகின்ற வகையிலே இன்று யாரால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உருவானதோ, யாரால் இந்த நாட்டினுடைய தீய சக்தி என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உலகிற்கு அடையாளம் காட்டினாரோ, அந்த தீய சக்தியான கருணாநிதி அவருடைய மகன் தலைமையிலே இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர் இணைந்திருக்கிறார். இது ஒரு வெட்கக்கேடான ஒரு செயல். அவரை ஒரு மனிதராக பார்ப்பதற்கே மிகவும் வெட்கமாக இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். சார், அவர் பேட்டி கொடுக்கும்போது கடந்த கால கசப்பான நினைவுகளை மறந்து அடி கொடுக்கத்தான் இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. கடந்த கால 3 முறை முதலமைச்சராக இருந்தது கசப்பான நினைவா? 3 முறை முதலமைச்சராக இருந்தது கசப்பான நினைவா? நாட்டு மக்களிடத்திலே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அவரிடத்திலே அந்த பதவியை ஒப்படைக்கின்ற பொழுது அது கசப்பான நினைவா? நான் கேட்கிறேன். சுயநலத்தின் மொத்த உருவம் திரு ஓ பன்னீர்செல்வம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பா அதிமுகவில் அவர் இணையன்னு பலமுறை முயற்சி பண்ணாரு. ஆனா நீங்க சேர்த்தாத காரணமாக இப்ப அவர் தாய் கழகத்துல போய் சேர்ந்துன்ற மாதிரி பேசுறாங்க. அதிமுக சேர்த்தாத பட்சத்துல அவர் திமுகவுக்கு போனதை நீங்க எப்படி பாருங்க? பொதுவாக ஒரு கட்சியை விட்டு வெளியேற்றுகின்ற நபர்கள் தன் தவற்றை உணர்ந்து கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்களுக்கு மன்னிப்பு கடிதம் கொடுத்து என்னை கட்சியில் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்க வேண்டும். அதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நடைமுறை. அதோடு இவர் இந்த கட்சியை களங்கப்படுத்துகின்ற வகையிலே